தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவில் ஒரு புதிய ஒரு ஸ்கீமை எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று தான். ஆனால் அதை ஒரு கொள்கையாக கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதுவும் மகளிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐடி துறையில் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் என்னென்ன ஸ்டெம்னு சொல்கிறாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ எந்த துறையிலையா இருந்தாலும் பெண்கள் வீட்டிலிருந்தே பணிபுரியக்கூடிய ஒரு வகை செய்யக்கூடிய ஒரு கொள்கையை அவர் அறிவித்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஐடி நிறுவனங்களுக்கும் அதை செயல்படுத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்கிறாரு. ஒரு மாநகர அளவில், ஒரு வட்டார அளவில், ஒரு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட வீட்டிலிருந்தே பணிபுரியக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும். அலுவலகங்கள் அவர்களுக்கு அதற்கேற்ற மாதிரி கிட்டக்கையே அலுவலகமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்லாம் நிறைய சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே அவங்களுக்கு ஒரு அதற்கேற்ற ஒரு லேப்டாப்பு, ஒரு பாதுகாப்பான ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இதையோட ஒரு ஏற்படுத்தி கொடுக்கணும். மட்டும் இல்லாமல் பெண்களை அடுத்த லெவலாக ட்ரெயின் பண்ணுறது, அவங்களுடைய திறன்களை மேம்படுத்துறது, இந்த மாதிரி அந்த வேலையை அவங்க செய்யக்கூடிய அளவிற்கு அதற்கான பயிற்சியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்கார். பெண்களுக்கு சமமான ஒரு ஒரு ஃபீல்டை கொடுக்க போகிறோம். நிறைய அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை இது தரும். அவங்களோட டைமை பயனுள்ள வகையில் இன்னும் யூஸ் பண்ணலாம். படித்தவர்கள் வீட்டில் இல்லாமல் அவர்களுடைய திறமையும் மாநிலத்திற்கு பயன்படும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது நம்ம கோவிட் டைம்லேயே நிறைய பார்த்துருக்கோம், எல்லாருமே பண்ணியிருக்கோம். அப்படின்னு பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்க முடியும், தாக்கங்கள் என்னவாக இருக்க முடியும், இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள், ஏதாவது கான்சிக்வன்சஸ், ஏதாவது அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கா? இது தமிழகத்திலையும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தேர்தலுக்கு முன்னால அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதை ஒட்டி அது தொடர்பாகத்தான் இன்னைக்கு பேச இருக்கோம். நம்மோடு இரண்டு கருத்துரையாளர்கள் இணையம் வழியாக இணைந்திருக்கிறாங்க. ஒருவர் பத்திரிகையாளர் திரு ராகவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றொருவர் ஆந்திரா தமிழ் சங்கத்திலிருந்து திரு ராம்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராம்குமார் சார், உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு, இப்படி ஒரு கொள்கையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இப்போ என்ன இருக்குதா பாக்குறீங்க? உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி இது பெண்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்துமா, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துமா? இது ஒரு நல்ல விஷயம் தானா? எப்படி பாக்குறீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது நம்ம கொரோனால இருந்து தான் மேடம் இது ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதுக்கு முதல் சொல்லணும்னா கொரோனாவுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கை தத்துவமே மாறி போச்சு. எல்லாமே ஆன்லைன் என்ற ஒரு கான்செப்ட் வந்ததே இந்த கொரோனாவுக்கு முந்தி பெருசா நமக்கு கிடையாது. கொரோனாக்கு அப்புறம் வீட்டுல இருந்தே நம்ம வேலை செய்யலாம் என்ற ஒரு இது வந்தது இந்த கொரோனாக்கு அப்புறம் தான். அதாவது நம்ம மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் எப்பயுமே தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள். அதாவது 25 வருடங்களுக்கு முந்தியதே அவர் முதலமைச்சரா இருந்திருக்காரு நம்ம இந்த ஆந்திராவுக்கு. இப்பயே ஹைதராபாத்தும் தெலங்கானா, ஆந்திரா இரண்டும் ஒன்னா இருந்தது, ஒரே மாநிலமா இருந்தது. அப்பயே அவர் ஐடி ஃபீல்டு ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டு வந்தார். இப்ப எதுக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றது கொண்டு வந்தாங்கன்னா, பெண்கள் அதாவது சிலர் படித்த மேன்மையானவர்களுக்கு மட்டும்தான் ஐடி தொழில் என்றது இருக்கு. இது இந்த கான்செப்டை எப்படி கொண்டு போறாருன்னா, ரூரல், அர்பன், டிஸ்ட்ரிக்ட் வைடு ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றாங்க, ஒரு ட்ரைனிங் சென்டர். அதாவது திருப்பதியில ரங்கம்பேட்டாங்கிற இடத்துல மோகன் பாபு காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்கு. அது பக்கத்திலேயே மாண்புமிகு முதல்வர் இந்த மாசம் ஓபன் பண்றாரு. எப்படின்னா 500 பேர் கொண்ட ஒரு படித்த இளைஞர்கள், அதாவது பெண்கள் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு சென்டரை ஓபன் பண்றாரு. அதே மாதிரியே டிஸ்ட்ரிக்ட் வாரியே ஓபன் பண்றது அவரு இப்ப இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இதனால என்னன்னா, வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குங்க பெண்களுக்காவது, அதே இளைஞர்களுக்கு கூட. அதாவது மனித வளம் நமக்கு நான் நிறைய இருக்கு, எல்லாம் நம்ம இந்தியாவிலயும் சரி, நம்ம ஆந்திரா, அதை கண்டிப்பா எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கிறோம். எல்லாரும் வளர்ச்சி அடைந்த இந்த நோக்கத்துலதான் இந்த திட்டத்தை
இது கொஞ்சமா ஒரு ஒரு விதமா ஒரு ஆண்களுக்கு கொஞ்சம் எதிரா வந்துராதா? ஆண்களுக்கான வேலை வாய்ப்பும் இன்னமும் பெண்களுக்கே அதிகமாக போயிடுமா? அந்த பேலன்ஸ் எப்படி பண்ண போறாங்க? ஏன்னா இப்ப இப்ப பெண்கள் எல்லாருமே வேலைக்கு வந்துருவாங்க. அப்ப அந்த வேலை ஆண்களுக்கான வேலையும் இங்க குறைஞ்சிருமா? இல்ல ஈக்குவலா இருக்குமா? அவர்களுக்கு என்ன செய்ய போறார்? இல்ல மேடம், இது நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ஆக்சுவலா வந்து பெண்கள் வந்து இது இப்ப நம்ம இந்த இந்த ஐடி வேலை வந்து நமக்கு இஷ்டப்பட்ட நேரத்துல நம்ம ஆணையில வந்துக்கலாம். நம்ம எந்த டைம்ன்றதை கொடுக்குறோமோ அந்த டைம், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும் இந்த ஐடி ஃபீல்டு. அதாவது இன்னைக்கு காலையில எந்திரிச்சு அவங்க கண்டினியூ அவங்க வீட்டு வேலைகள்லாம் பார்த்து சும்மா இருக்கிற அந்த 4-5 டைம் 4-5 மணி நேரத்துல அவங்க அறிவாற்றல் தகுந்த மாதிரி சுமார் ஒவ்வொருத்தருக்கு 40,000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வருமானங்கள் கூடும். இது நல்ல விஷயம் தான் மேடம். இது ஆண்களுக்கும் நல்லதான மேடம். ஒரு குடும்ப பொறுப்பு பெண்களுக்கும் வர்றது நல்ல நல்ல ஒரு விஷயம் தான் மேடம். இது ஆண்களை எப்படி நம்ம கம்மியா அவங்க வேலைகள் அவங்களும் நடந்துகிட்டு தான் பெண்களுக்கு சரி. இப்ப பெண்களுக்கும் பாதிக்காதுங்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் அதிகமா வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்னு நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல ராகவன் சார் கிட்ட அதாவது ஒரு எந்த ஒரு இதுவும் ஒரு நம்ம ஒர்க் என்விரான்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வந்து வீட்ல இருந்து வெளியில போய் அந்த அந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய பணித்திறன் வந்து நல்லா ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே வீட்டிலிருந்து நம்ம பணி செய்யும் பொழுது அந்த அளவிற்கு அந்த இது வந்து குறையுதுன்னு சொல்லிட்டு தான் கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய கம்பெனிஸ்ல பார்த்தோம் நம்ம எல்லாரும் கண்டிப்பா வந்து வீட்டுல இருக்க வேண்டாம், இனிமே எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்து வேலை செய்யுங்கன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போனோம். ஆனா இத வந்து இப்படி கொண்டு வர்றது மூலமா அந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிறது பாதிக்கப்படுமா? எப்படி நீங்க பார்க்கறீங்க? அதாவது நன்மைகள் தான் அதிகமா இருக்கு, இதுல வந்து விளைவுகள்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஈக்குவலா தான் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதாவது தகவல் தொழில்நுட்பத் துறையில வந்து ஆந்திராவை சேர்ந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட முதல் இடத்துல வைக்கிறாங்க. ஏறக்குறைய அங்குள்ள ஊழியர்கள் இன்று பல வெளிநாடுகளில் தங்கள் திறமைகளை காட்டி வருகிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தகவல் தொழில்நுட்பத் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல், தகவல் தொழில்நுட்பம், கணிதம் இவை சார்ந்த துறைகள்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யும் ஒரு புதிய ஒரு நெகிழ்ச்சியான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்துள்ளார். இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க திட்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னாக்க வீட்டிலிருந்து வேலை செய்வது என்பது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இது சாத்தியமானது தான். உதாரணமா இது கொரோனா பீரியட்லயே கொரோனா தொற்று காலத்திலேயே பெரும்பாலான நிறுவனங்கள்ல வீட்டில் இருந்தபடியே வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொரோனா முடிந்த பிறகும் சில நிறுவனங்கள் தொடர்ந்து ஊழியர்களை வந்து வீட்டில இருந்தே வேலை செய்யணும்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இனி வரும் நாட்களில் வீட்டில் இருந்தபடி வேலை என்பதுதான் முன்னிலையில் இருக்கிறது. ஆனால் அலுவலகத்துக்கு போய் வேலை செய்யறது வந்து அநேகமாக முடிவுக்கு வந்துவிட்டது என்றே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் ஒர்க் ஸ்பேஸ். இப்ப பொதுவா நகரங்கள்ல வந்து தொழில்கள், வர்த்தக நிறுவனங்கள் போன்றவற்றுக்காக தான் இப்ப இடங்கள் தேவைப்படுது. இப்ப அதனால வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொன்னாக்க அதுல வந்து வீட்டில் இருந்தபடி நீங்கள் வேலை செய்தால் அது வந்து எம்ப்ளாயருக்கும் சௌரியமா இருக்கும், எம்ப்ளாயிக்கும் சௌரியமா இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுதான் விரும்புறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகம் போய் வேலை பார்க்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இப்படி பெண்களுக்கு இப்படி கொடுக்கறதுனால என்ன ஒரு இதுன்னா அவங்க வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆகும். அதாவது வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்து ஒரு சமநிலையை அவர்கள் உருவாக்க முடியும். அதே நேரத்துல அவங்களுக்கு பல சேலஞ்சஸும் இருக்கு. என்னன்னா இப்ப வீட்டு வேலைன்னா குழந்தைகளை கவனிக்கிறது, சமையல் பண்றது, கடைக்கு போறது, இப்படி பல வேலைகளை இவங்களை செய்ய வேண்டியிருக்கு. இதை முடித்துவிட்டு அலுவலகம் சென்று வேலை செய்துவிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தா வீட்டை சரியா கவனிக்க முடியல, குழந்தைங்களை கவனிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த திட்டம் தான் ஆகும். அதே மாதிரி முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவருடைய தொலைநோக்கு பார்வையில் எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி மாவட்டம்,
பஞ்சாயத்து இந்த மாதிரி ரூரல் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு இடம் கிடைத்தால் அங்க வந்து பெண்கள் அதிக அளவில் வந்து தங்கள் திறனை வளர்த்து கொண்டு திறன் பயிற்சி மூலம் அவர்களுக்கு வந்து வேலை நுணுக்கங்கள் கற்றுத்தரப்படும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் பெருக்கப்படும். ஏன் வந்து பெருக்கப்படும்னா பெண்கள் வந்து அஹ், ஒரு விஷயத்தை சொன்னா உடனே பிடித்து கொள்ளக்கூடியவர்கள். அதனால அவங்களுக்கு வேலையை கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து ஒரு வீட்டில இருந்தே வேலை செய்யும்படி செய்தால் அதனால் உற்பத்தி திறன் பெருகும் என்பதுதான் உண்மை. ஆண்களை விட, அதாவது ஆண்களுக்கு எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல பெண்கள். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து வேலை செய்றாங்க. 2வது, இப்ப அலுவலகம் செல்லும் ஆண்கள் வந்து காலையில 11 to 7 அப்படின்னா 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. உடனே லேப்டாப்பை ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா அப்போ இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற பெண்களுக்கு ஒரு சில மணி நேரங்கள் கூடவா இருந்தா கூட அதை இருந்து பொறுப்புடன் கவனிப்பார்கள் என்பது இதோட ஒரு அட்வான்டேஜ். 2வது, போக்குவரத்து செலவு இந்த பிரச்சனை. அதாவது இப்ப ஆபீஸ் போனோம்னா டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி பஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு வெஹிக்கிள்லயோ போறோம்னா அதுக்கு பெட்ரோல் செலவாகுது. அதெல்லாம் தவிர்க்கப்படும். அந்த செலவு மிச்சமாகும். அதே மாதிரி அலுவலகத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து கேன்டீன் வசதி, ஆஹ், உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து மேஜை நாற்காலி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஒரு வசதியெல்லாம் அவங்களுக்கு அந்த செலவும் குறையும் ஒரு விதத்துல. அதே மாதிரி வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யும் போது உற்பத்தி அதிகரிக்கிறது. ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னு கேட்டாக்க, அந்த பெண்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ளவர்களாகவும் ஒர்க் ஸ்பேஸ் இருப்பவர்களாகவும் தொழில்நுட்பத்துல வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டால் அது தீர்க்கும் அளவுக்கு திறன் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு சவால். அது வந்து போக போக அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கற்றுக் கொடுத்தால் அதில் எளிதில் பிடித்துக் கொள்பவர்கள் பெண்கள். சரி. ராகவன் சார், இப்ப இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம நகர்ப்புறங்கள்ல எல்லாம் நிறைய வீடுகள்ல நம்ம பார்க்கிறோம். அதாவது 2 பேருமே வேலைக்கு போறதுனால அவங்க வீட்டு வேலைகளையும் சரி, அவங்க வீட்டு தொடர்பான வெளி வேலைகளையும் சரி பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து வருது. ஆனா இப்ப நீங்க திரும்பவும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா வேலையும் திரும்பியும் பெண்களுக்கே அப்படின்ற மாதிரி எல்லா வீட்டு சுமை எல்லாமே இன்னும் அவர்களுக்கு இன்னும் அதிகமாயிடுமோ அப்படின்ற ஒரு இதுவும் இதுல சிக்கலும் இருக்கிறத பாக்குறீங்களா? ஆமா. அதாவது நீங்க ஆண்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தால் கூட அவர்கள் வீட்டு வேலைகளை வந்து பகிர்ந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். ஸோ பெண்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தா அவங்க வீட்டு வேலையும் செய்யறாங்க, வேலையும் செய்யறாங்க. இதனால அவர்களுக்கு வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து அஹ், வேலைகளை வந்து அவங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு அடுத்து இந்த வேலையும் வந்து பார்க்கறதுனால அவங்களுக்கு அது ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் குறையும். கான்சன்ட்ரேஷன் குறையும்னா அது வந்து இப்போ ஆஃபீஸில் அப்படின்னா இந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். அதான். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து 2 வேலையும் பார்க்கும்போது சில சில இடையூறுகள் ஏற்படும். ஆனால் அதை தவிர்த்து அதை வந்து கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வது தான் அவர்களுடைய சவால்களை நிறைந்திருக்கிறது. அதான் 2வது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு தனித்தன்மையோட இருப்பாங்க. ஆபீஸ்லன்னா ஒரு கூட ஒரு சேர்ந்து வேலை பார்க்க ஒரு சூழ்நிலை என்விரான்மெண்ட் இருக்கு. இங்க அப்படி இல்லை. தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர் நேருக்கு நேர் வந்து ஒர்க்கர்ஸோட தனக்கு கீழே இருக்க அதிகாரியோடயோ பேச முடியாது. தனக்கு மேல் அதிகாரிகளோட வந்து கண்காணிப்பு அலுவலகத்தில் இருக்கும்போது இருக்கும். ஆனா இங்க இருக்கும்போது அலுவலகத்துல தான் அதிகாரி இருப்பார். அவர் வந்து ரிமோட் மூலம் உங்களை வாட்ச் பண்ணலாமே தவிர ஒரு நேரடி தொடர்பு இருக்காது. இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு டக்குன்னு ஒரு பதவி உயர்வு கிடைக்காது. அவர்கள் அந்த செய்த வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அதிகாரிகளோட நேரடி கண் பார்வைக்கப்பட்டாதான் உங்களுக்கு வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைய முடியும். எதுவரை அதாவது ஆஹ், இதுல ஒரு என்ன விஷயம்னா
ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, தனி வீட்டுல வேலை செய்ய ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சாக்க அனாவசிய பாலிடிக்ஸ் வராது. ரைட். அவ பாலிடிக்ஸ் தவிர்க்கலாம். இது ஒரு நன்மை. ரைட். ராம்குமார் சார், இந்த இடத்துல சார் சொன்ன மாதிரி ஒரு பதவி உயர்வு, அதாவது அவங்களோட கெரியர் growthங்கிறது மகளிருக்கு இதுல கொஞ்சம் அடிபட்டு போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களோட வேலை செய்யறாங்களே தவிர அவங்களோட வேலை செய்யறதுங்கிறது வெளியில அதிகமாக தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லும் போதே கூட கிராஸ் ரூட் லெவல், அப்படியே கீழ்மட்ட தளத்துல இருந்தால வேலைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்வைக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு விதத்துல பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து ஸ்கில், அவங்க திறனை மேம்படுத்துறாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்குதுனாலும் அதுல வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய தடையாக இருக்க போகிறது. அதை எப்படி இதுல ஈடு செய்ய போறாங்க, அதை எப்படி கொண்டு வர போறாங்க அந்த ஃபேக்டரிங்க? இல்ல மேடம், இதுல கூட மெரிட் இருந்தாதான் அவங்களுக்கு பதவி உறவு கிடைக்காம இல்ல, கிடைக்கும் கண்டிப்பா. இதுலயும் அவங்க வந்து சம்பளம் உயர்வுன்றது கண்டிப்பா இருக்கு மேடம். மெரிட்டை வச்சுதான் அவங்களுக்கு சம்பள உயர்வு கூட 40,000 50,000 1 லட்சம் வரைக்கும் அவங்க வாங்குறாங்க. நிறைய பேர் இங்க வீட்டுல இருந்து இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் வாங்குறவங்க கூட பெண்கள் இருக்காங்க. திருப்பதியில நான் நிறைய பார்த்துருக்கேன். வெளிநாட்டு கம்பெனில கூட அவங்க செஞ்சு இருக்கு, அவங்களுக்கு கம்பல்சரி இருக்கு. அதான் மேடம் அவங்களுக்கு வந்து இருக்கு. அதே போல இப்ப நம்ம மாண்புமிகு முதல்வர் வந்து அவர் தொலைநோக்கு பார்வையில தான் இதெல்லாம் செஞ்சிருக்க மேடம். அதாவது ஒரு மாநில வளர்ச்சிக்காக வேண்டி பெண்கள் முன்னேற்றம் இருந்தா அந்த மாநில வளர்ச்சி இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர அவர். அது மட்டும் இல்ல மேடம், கிரீன் எனர்ஜி, சோலார் சிஸ்டங்கள், கிரீன் ஹைட்ரோஜன் போர்ட், இந்த மாதிரி இருந்தது பல்வேறு புது புது திட்டங்களை இப்ப அந்த மாண்புமிகு முதல்வர், அதாவது வளர்ச்சிக்காக இந்த ஆந்திரா வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை புது புது திட்டங்கள் அவர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து அந்த ஹைதராபாத்ல அவர் ஏற்கனவே முதலமைச்சர் இருக்கு. இன்னைக்கு ஹைதராபாத் இவருடைய டெவலப்மெண்ட் இருக்குதான் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு தான் மேடம். ஏன்னா வந்து அன்னைக்கு பில்கேட்ஸ் அப்படியாப்பட்டவரே வந்து நேரடியா அங்க வந்து அந்த வளர்ச்சியை நேரடியா பார்த்து பாராட்டிட்டு போனாங்க மாண்புமிகு முதல்வர். ஏன்னா வந்து அவர் வந்து இந்த ஐடி ஃபீல்டுக்கு வந்து எப்பயுமே முன்னுதாரணமா இருக்கிறது வந்து ஆந்திரா. அதுவும் இல்லாம ஆந்திராக்காரங்க வந்து அதிகமா இருக்காங்க. ஆக்சுவலா வந்து 25 வருடமா இங்க இருந்து கிளம்பி அங்க போய் வேலை ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அமெரிக்கால இருக்கிறவர்களோட நம்ம அந்த இந்தியா சேர்ந்த அந்த மாணவர்கள் வந்து அதிக சம்பளம் வாங்குறாங்க. இன்னைக்கு $60,000 அமெரிக்கால இருக்கிற வாங்குறாங்கன்னா $1,20,000 நம்ம இந்தியர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இது வளர்ச்சி தான் மேடம். எந்த வளர்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் அதையும் சொல்றாரு, அதாவது தொழில் முனைவோர், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோரை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றத வந்து பார்க்க முடிகிறது. அதனால ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போகுது. இருந்தாலும் இன்னொரு சைட்ல இன்னொரு கேள்வி இருக்கிறது. இந்த தொடர்ந்து வந்து ஆந்திர முதல்வர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மக்கள் தொகையை பத்தி அதிகமாக பேசுறாரு. அவர் வந்து கம்மியா இருக்கு, இதனால நமக்கு வந்து பாதிப்பு இருக்கு, நாளைக்கு வந்து தொகுதிகள்லாம் மறுவரையறை செய்யும் பொழுது வந்து நான் குறைவா போயிடும், நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் நாடாளுமன்றத்துல குறைவாக இருக்கும் மற்ற மாநிலங்களை பார்க்கும் பொழுது. ஏன்னா நம்ம கட்டுக்குள் கொண்டு வந்துட்டோம் மக்கள் தொகையை. அது ஒரு 2 குழந்தைங்க இருந்தாதான் ஊராட்சி தலைவர் பதவிக்கே போட்டியிட முடியும்லாம் சொல்றாரு. சோ அதை நோக்கியும் இது அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தை வந்துட்டா வந்து ஒர்க் பண்ண முடியல, குழந்தை வந்து வேண்டாம், அதனால குழந்தை வேண்டாம், குழந்தைய சரியா பாத்துக்க முடியல, இப்படி எல்லாமும் ஒரு சூழல் பெண்களுக்கு இருக்கு இல்லையா? சோ அந்த தொலைநோக்கு பார்வையும் இதுக்குள்ள இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மேடம், இப்ப ஊராட்சி வளர்ச்சி இதுக்கு முன்னாடி 2 குழந்தைக்கு மேல இருந்தா இல்லன்னா அந்த ஸ்கீம் எடுத்துட்டாங்க மேடம். இப்ப ஒரு 1 மந்த் ஆச்சு. இல்ல இப்ப 2க்கு மேல இருந்தாதான் போட்டியிட முடியும்னே சொல்லியிருக்காரு அவரு. இப்ப 2 பேர் மேல இருக்கிறோம் மேடம். ஆமா, உண்மைதான். ஆமா, 2 பேருக்கெல்லாம் அதிகமா, அதாவது மனித வளம் அதிகமா வேணும்ன்றதுதான் அவரோட நோக்கம் மேடம். அதுக்கும் மறைமுகமாக இந்த திட்டம் உதவ போகிறதான்னு நான் கேக்குறேன். அப்படி ஒரு விஷயம் இதுல இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயம் வந்து அது ஒரு காரணம் நான் சொல்லலாம். இளைஞர்கள் இருந்தாதானே மேடம் நம்ம வளர்ச்சின்றதே இருக்கும். மனித வளம் குறைஞ்சிச்சுன்னா அப்புறம் நமக்கு வளர்ச்சி இருக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு சைனாவால வந்து அங்க வேலை வாய்ப்புகள் கூட குறைஞ்சிட்டு இன்னைக்கு இந்தியாவில இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து தான் இளைஞர்களை இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை ஆயிடுச்சு சில வளர்ச்சி அடைந்த நாடுகள். அந்த மாதிரி நம்ம இந்தியாவில இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம இப்ப அதாவது நம்ம இந்த
கூட்டணி ஆட்சியாளர்கள் கூட அதைத்தான் சொல்றாங்க. அந்த மாதிரி இது இருக்கக்கூடாது. நம்ம மனித அதாவது 2 பேருக்கு மேலதான் இனிமேல் கூட்டணியுடைய தத்துவமா இருக்கு. சரி. வந்து ராகவன் சார், இப்போ வந்து இது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இது கொள்கை கொண்டு வரப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா பெண்களுக்கு அப்படின்னாவே தமிழ்நாடு தான் முதல்ல சிந்திக்குதுன்னு தொடர்ந்து சொல்லப்படுகிறது. பெண்களுக்கான பல விஷயங்களை, பல திட்டங்களை கொண்டு வர்றது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்படி ஒரு வந்து நல்ல ஒரு திட்டத்தை ஆந்திரா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. தமிழ்நாடும் இதை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தேர்தல் வர நெருங்கி வருது. ஸோ பெண்களை கவருவதற்கு இனிமே அடுத்த ஒரு விஷயமாக இது எடுத்துக்கொள்ளப்படுமா? அதாவது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பெண்களுக்கு வீட்டிலிருந்து வேலை என்னும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதுக்கு 2-3 காரணங்கள் சொல்லலாம். பெண்கள் வீட்டிலிருந்து வேலை செய்தால் உற்பத்தி அதிகரிக்கும். ஒண்ணு, பெண்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்க முடியும். நம்ம சார் சொன்ன மாதிரி வீட்டிலிருந்து வேலை செஞ்சு பிளெக்சிபிலிட்டியா இருந்தால் ஒரு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். அதன் மூலம் மக்கள் தொகை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அவர் வந்து அந்த தொகுதி வரை கவலையை சுட்டி காட்டியிருக்கிறது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு ஏற்படும். இது வந்து ஒரு இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது இப்ப காமனா போயிடுச்சு. அது வந்து நாளைய வேகமான உலகில் இன்றைய தேவை ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இப்ப தமிழ்நாட்டுக்கு ஆந்திராக்கும் கொள்கை ரீதியாக ஏதோ மாறுபாடுகள் இருந்தாலும் இது போன்ற நல்ல திட்டங்களை, அதாவது மகளிருக்கு இலவச பயணம், மகளிருக்கு உரிமை தொகை அப்படின்னு மகளிர் நல திட்டங்கள் அப்படின்னு வரிசையா ஒன்றன் பின் ஒன்றாக தமிழக முதல்வர் செய்து வந்தாலும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் இதே போன்ற ஒரு திட்டத்தை முதல்வர் அவர்கள் அறிவிக்க கூடும் என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னாக்க எந்த ஒரு நல்லது இருந்தாலும் அதை ஃபாலோ பண்றதுல தப்பு இல்லை. கட்சிகள் வேணா வேறுபாடா இருக்கலாம், பட் திட்டங்கள் அது சார்ந்த வளர்ச்சி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா இதை தொடர்வதற்கு இது போன்ற அறிவிப்பு தமிழ்நாட்டில் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறுவனங்கள் இதை எந்த அளவுக்கு ஏத்துக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கறீங்க? ஏன்னா கோவிட் சமயத்துல ஏற்றுக்கொண்ட பல நிறுவனங்கள் கொஞ்சம் நிலைமை சீரானதுக்கு அப்புறம் அதை வந்து அதை கண்டினியூ பண்றதுக்காக விரும்பல அப்படின்றத தான் நம்ம பார்க்கிறோம். முதல்ல 2 நாள் நாங்க, 3 நாள் நாங்க, இப்ப 5 நாளும் வாங்கங்கிறாங்க. வந்து எல்லாரும் இப்ப பணி நேரத்தை அதிகப்படுத்துறத பத்தியும் பேச்சுக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கே தவிர நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு கொள்கைக்கு ஒத்துப்பாங்களா சார்? கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்க நீங்க சொன்ன மாதிரி கொரோனா பீரியடுக்கு அப்புறம் சில நிறுவனங்கள் வந்து வீட்டிலிருந்து வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்டை வந்து ஏற்றுக்கொண்டு தொடர்ந்தாலும் பல நிறுவனங்கள் வந்து எல்லாம் இல்லை, நீங்க வேலை செஞ்ச போதும் நீங்க அலுவலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து எம்ப்ளாயியை விட எம்ப்ளாயருக்கு தான் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரும்பாலான செலவுகள், நிர்வாக செலவுகள் குறையும். அதனால இதை வந்து அவங்க தடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா பணி நேரத்தை அதிகரிக்கணும். இப்ப பெண்கள் மூலியமா அதை கொண்டு வராங்க. பெண்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்னா அவங்க வந்து டைம் பார்க்காம வேலை செய்வாங்க. இதே போன்ற ஒரு மனோநிலைக்கு ஆண்களும் வந்து விட்டால் அவர்களுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்டை கொண்டு வரது எந்த நிறுவனம் தயங்காது. அந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் சில பேர் ஏன் வந்து திரும்ப ஆபீஸ்க்கு வர சொன்னாங்கன்னா அதுக்கு சில தவறுகள் நடந்தன. அதாவது ஒருவர் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்துக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் பண்ணும்போது தங்களை யாரும் கண்டுக்கலைங்கிறதுனால இன்னொரு நிறுவனத்துக்கு கூட மறைமுகமா வேலை செஞ்சாங்க. இதை கண்டுபிடித்த நிறுவனங்கள் தான் எல்லா நிறுவனங்களும் வந்து ஊழியர்கள் வாரத்தில் 3 நாளாவது அலுவலகத்துக்கு வர வேண்டும் என்ற நிபந்தனை வைத்து மீண்டும் கதவை திறந்து விட்டன. மற்றபடி வந்து உற்பத்தி அதிகரிக்கிறது, அதிக நேரம் வேலை செய்ய தயார் என்றால் நிறுவனங்கள் கண்டிப்பா இதுக்கு ஒத்துப்பாங்க.
சரி. அதாவது இது வந்து இவங்க சொல்ற மாரி இந்த 4 துறைகளுக்குள்ள தான் நின்னுடும் அப்படின்னு நீங்க பார்க்கிறீங்களா? இல்ல இன்னும் வேற துறைகள்ல கூட இதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்றது தோணுதா? ஏன்னா இன்னைக்கு இல்ல நம்ம வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு பேசுறோம். வேலை வாய்ப்பே போயிடுமா அப்படின்ற நிலைமையில சில கேள்வி எல்லாம் எழுப்பிட்டு இருக்கோம். அப்ப வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு வந்து கனவா ஆயிடுமோ? அது இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத போயிடுமா? ஏன்னா நம்மளுக்கே ரீப்ளேஸ்மென்ட் வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்குல்ல இன்னைக்கு. இல்ல அதான் பிரதமரே சொல்லியிருக்காரு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வேலை வாய்ப்பெல்லாம் ஒன்றும் போயிடாது, யாரும் பயப்பட வேண்டாம், அதுக்குண்டான மாற்று ஏற்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதனால ம். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா ம். இதன் மூலம் என்னன்னாக்க வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும். அதுல குறிப்பா இப்ப பெண்களை நோக்கி சந்திரபாபு நாயுடு நகர்ந்து செல்கிறார். ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய திறனை பயன்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், அவர்கள் வருமானத்தை பெருக்க வேண்டும். ஒரு வருமானம் பெருகினால்தான் நாடு ஒரு மாநிலம் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் அவருடைய தொலைநோக்கு பார்வை. ஸோ இது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கிறது. இது இதே தமிழ்நாடு பின்பற்றும் நினைக்கிறேன். முதல் கட்டமா இதுல அறிவியல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், பொறியியல், அதுக்கப்புறம் கணிதத்துறை, இதுல இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஆரம்பிப்பாங்க. போக போக இது நிர்வாகத்துறையிலும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏன்னா அதற்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்காக அந்த நிர்வாகத்தை விரிவுபடுத்துவதற்கான செயல்பாடுகளும் தொடங்கிவிட்டன. அதனால ஒரு நல்லாட்சி நடக்கும்போது அதற்குண்டான வளர்ச்சியும் வேகமும் ஒரு புதிய உத்வேகத்தில் நடைபெறும் என்று நான் கருதுகிறேன். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.